லாஸ்ட் மினிட் ரிவிஷன் குரூப் 2 எக்ஸாமுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே ரிவிஷனா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 6. ஏற்கனவே டே 1ல இருந்து டே 5 வரைக்கும் பார்த்தாச்சு வீடியோல. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு 2023ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருப்போம். வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். பரிதி நிலையே காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் எது? விடை ஆப்ஷன் பி புறநானூறு. உருமிடத்து தவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் எது? விடை ஆப்ஷன் பி புறநானூறு. திரைக்கடலோடியம் திரவியம் தேடு என்றவர் யார்? விடை ஆப்ஷன் சி ஔவையார். ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ திருமூலர். நூலாசிரியர் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நூலாசிரியர் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது 2012 இருந்து 2023 வரைக்கும் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மோர் தென் 100 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்க ஒரே வீடியோவா செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் டி, அதாவது காற்றிலே மிதந்த கவிதை. மு அருணாச்சலம். ஏட்டில் எழுதாத கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கி. வா. ஜெகநாதன். நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ வானமாமலை. சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எது? விடை ஆப்ஷன் ஏ ஒன்று சரி, அதாவது ஆரண்ய காண்டம் சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது எது? இது ரிப்பீட்டட் கொஸ்டின், உங்களுக்கே தெரியும். விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை டேஷ் காணப்படும். விடை ஆப்ஷன் சி, அதாவது அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? விடை ஆப்ஷன் பி திருக்குறள். வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள். விடை ஆப்ஷன் பி பாலை திணைக்குரிய தொழில்கள். கீழ்கண்டவற்றுள் சு. சமுத்திரம் படைப்புகள் மட்டும் தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் சி வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை இவை அனைத்தும் சு. சமுத்திரம் அவர்களுடைய படைப்புகள். ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்வு செய்க. அலை அலை அழைன்னு கொடுத்திருக்காங்க. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் சி கடல் அலை, புற்று, கூப்பிடு. போ இந்த ஓரெழுத்து ஒருமொழி தரும் பொருள் எது? விடை ஆப்ஷன் சி மதகு நீர் தாங்கும் பலகை. போ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் பி மதில். விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக. விடை ஆப்ஷன் பி அடுக்குத் தொடர். இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. தாய் செய் முறுக்கு மீசை வந்தார் கரும்பு தின்றான் வெண்குடை. விடை ஆப்ஷன் ஏ, அதாவது இவங்க சொன்ன தவறான பொருத்தம் எதுன்னு பாத்தீங்கன்னா 2ம் 3ம். ஏன்னா முறுக்கு மீசை வந்தார் தான் அன்மொழி தொகை, கரும்பு தின்றான் வேற்றுமை தொகை. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கின்றான். விடை ஆப்ஷன் சி மாறன் எத்தனையாவது வகுப்பு படிக்கின்றான்?
விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்கன்னு கொடுத்திருக்காங்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. விடை ஆப்ஷன் பி. மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்? விடை ஆப்ஷன் பி. அதாவது முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு மருந்து தேவைப்படாது. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எது? விடை ஆப்ஷன் பி. கறிவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்படுபவர்களில் ஒருவர் யார்? விடை ஆப்ஷன் பி. கிரேக்கர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார்? சிற்றிலக்கிய நூல்கள் தனியாவே ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கங்க. ரிவிஷனுக்கு ஈஸியா இருக்கும். விடை ஆப்ஷன் பி. உவேசா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் பி. மு. வரதராசனார். கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று பாத்தீங்கன்னா, சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம் பாத்தீங்கன்னா, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலேயே வழங்கினர். விடை பாத்தீங்கன்னா, காரணம் கூற்று இரண்டுமே சரி. கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி. நா. முத்துசாமி. கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எது? விடை ஆப்ஷன் சி. ரட்சண்ய மனோகரம். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் டி. பொய்கை ஆழ்வார். சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? விடை ஆப்ஷன் ஏ. 3 காண்டங்களை உடையது. திருவிளையாடல் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ. பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது எது? விடை ஆப்ஷன் டி. பெரிய புராணம். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் சி. வள்ளலார். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள் யார்? விடை ஆப்ஷன் சி. 12 ஆழ்வார்கள். சிறு பஞ்ச மூலம் என்பதில் பஞ்சம் மூலம் என்பது எதை குறிக்கிறது? விடை ஆப்ஷன் பி. 5 வேர்கள். ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? விடை ஆப்ஷன் சி. ஊருக்கு உதவுவது ஒப்புரவு என்பதன் பொருள். கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் பி. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக. பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் பி. ஸ்டார்ம் புயல், டார்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, வேர்ல்விண்ட் சுழல் காற்று. 10th கலைச்சொல் மொத்தமாவே ஒரே வீடியோவா கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கங்க. பொருந்தாத இணையை கண்டறிக. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் டி. ஜெனி பக்க விளைவு. பொருந்தாத இணைன்னு சொல்றோம், ஏன்னா ஜெனினா தமிழ்ல மரபணு. சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக.
விடை ஆப்ஷன் பி, ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. சோ உங்களுக்கு தெரியும், தல் விகுதி பெற்றது எல்லாமே தொழில் பெயர். விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் சி, படித்தல். மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. விடை ஆப்ஷன் பி, காலப்பெயர். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? இது உங்களுக்கு தெரியும். விடை ஆப்ஷன் சி, ஒப்பாரி. பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. சிவப்பு ரிக்ஷா, சக்கரவாகம், ஜனனி, திரிபுரம். சரியான விடையை தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்காங்க. விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் சி, சிவப்பு ரிக்ஷா. தி ஜானகிராமன், சக்கரவாகம், சிதம்பர சுப்பிரமணியம், ஜனனி, லா சா ராமாமிர்தம், திரிபுரம், கு அழகிரிசாமி. சரியான தொடர்களை தேர்ந்தெடுகன்னு கொடுத்திருக்காங்க. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் பி, 1ம் 2ம் சரி. அதாவது பகைவர்களின் ஆணிரையை கவர செல்லும் போது ஆக்கோட்பறையை முழக்குவர். சமய சடங்குகளின் போது கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? விடை ஆப்ஷன் ஏ, தம்பிக்கு கடிதம் எழுதினார். குத்துக்கல்லுக்கு குளிரா வேளா பழமொழிக்குரிய பொருளை எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி, கவலை இல்லாமல் இருத்தல்ங்கிறது தான் குத்துக்கல்லுக்கு குளிரா வேளாங்கிற பழமொழிக்கு பொருள். பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம். விடை ஆப்ஷன் பி, கொண்டை பூவுக்கு அழுவுதாம். குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஏ, முனைவர் ரா அரங்கநாதன். தாய்நாடு என்னும் பெயர் தமிழ் மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் சி, திருவிகா. கண்டென்ட் ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ரிவிஷனுக்கு. இது வரைக்கும் 50 கொஸ்டின்ஸ் தான் டே 1ல இருந்து டே 6 வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் 100 கொஸ்டின்ஸ் ஒரே வீடியோவா பார்க்கலாம். தேங்க்யூ.